கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் படிப்பினை உலகம் முழுவதும் ஆர்வமாய் தேடிக்கொண்டிருக்கும் இலக்கம் 666. இந்த இலக்கத்தை குறித்து அநேக குழப்பங்கள் பரவலாக உள்ளன. வேதத்தின்படி இந்த இலக்கத்துக்கு உரிய அர்த்தம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த படிப்பினையின் அடிப்படை வசனம், இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 18. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 11. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 18 நாம் பார்க்கிற 3 முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், முதலாவது, இந்த இலக்கத்தை ஞானம் உள்ளவனும் புத்தி உள்ளவனும் கணக்கு பார்க்க வேண்டும். இரண்டாவது, இந்த இலக்கம் ஒரு மனிதனை குறிக்கிறது. சிலர் அதை கம்ப்யூட்டர் என்றும் சிலர் அதை ட்ரெடிஷன் என்றும் கூறுகிறார்கள். இந்த வசனத்தின்படி அது ஒரு மனிதனை மட்டுமே குறிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த இலக்கத்திற்கு உரிய அந்த மனிதனுடைய நாமம் கிரேக்க மொழியில் இருக்க வேண்டும். ஏனென்றால் வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இந்த 3 காரியங்களின் அடிப்படையில் 666 கிரேக்க மொழியில் எந்த மனிதனை குறிப்பிடுகிறது என்பதை நாம் ஆராய்வோம். லாட்டினோஸ் என்கிற கிரேக்க வார்த்தை இந்த இலக்கத்தின் நாமத்திற்கு மிக சரியாக பொருந்துகிறது. அந்த வார்த்தையின் கணக்கீடு. எதனால் லாட்டினோஸ் என்கிற இந்த வார்த்தையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கேள்வி அடுத்தது உங்களுக்கு வரலாம். அப்போஸ்தலர் யோவானிடம் உடன் வேலையாளாய் இருந்த பாலிகார்ப் என்பவரின் உபதேசத்தை கேட்டவர் ஐரேனேயஸ். இவர் இருந்த காலகட்டம் 130 முதல் 202 வரை. சுவிசேஷத்தை பிரெஞ்சு நாட்டில் பிரசங்கம் பண்ணினவர். முதலில் 666 என்கிற இந்த இலக்கத்தை ஆராய்ந்து ரோம சாம்ராஜ்யத்தின் சரிவுக்கு பிறகு அந்தி கிறிஸ்து எழும்புவான், அவன் யார் என்பதன் ரகசியத்தை உலகிற்கு வெளிப்படுத்தினவர். அது லாட்டினோஸ் என்பதே. 666 என்பது அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு இலக்கம் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததே. முதலில் அந்தி கிறிஸ்து என்கிற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ளலாம். அந்தி கிறிஸ்து என்றால் கிறிஸ்துவுக்கு எதிரானவன், கிறிஸ்துவுக்கு எதிரி என்று நாம் புரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் கிரேக்க பதத்தில் அந்தி கிறிஸ்து என்பதற்கு கிறிஸ்துவுக்கு எதிரி அல்ல, கிறிஸ்துவின் ஸ்தானத்தை கொண்டிருக்கிறவன், கிறிஸ்துவுக்கு பதிலாக, இன்ஸ்டெட் ஆஃப், இன் த பிளேஸ் ஆஃப் ஜீசஸ் என்று பொருள். ரோமன் கத்தோலிக்க சபைக்கும் லத்தீன் மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்று பார்க்கலாம். கிரேக்க மொழியிலும் எபிரேய மொழியிலும் எழுதப்பட்ட வேதாகமத்தை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது ரோமன் கத்தோலிக்க சபை. ரோமன் கத்தோலிக்க சபை 1965ஆம் ஆண்டு வரைக்கும் உலகம் முழுவதும் தங்களுடைய அன்றாட பலியை லத்தீன் மொழியில் நிறைவேற்றி வந்தது. மற்ற மொழிகளில் பரிசுத்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்களை இன்குவிசிஷன் என்ற பெயரில் கொன்று குவித்தது. இந்த உலகத்திலேயே லத்தீன் மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக கொண்டிருக்கிற ஒரே நாடு வட்டிக்கன் நாடு. வட்டிக்கன் நாட்டின் முதல் குடிமகனாகவும் ராஜாவாகவும் அரசியல் தலைவனாகவும் இருப்பவன் அந்தி கிறிஸ்து போப். அந்தி கிறிஸ்து என்பது மிக சரியாக பொருந்துவது கத்தோலிக்க சபையின் தலைவனாகிய போப் ஒருவனுக்கு மட்டுமே. அவர்கள் எல்லோரும் தன்னையே கிறிஸ்துவாக முன்னிலைப்படுத்தி இந்த பூமியில் இயேசுவுக்கு பதிலாக இருப்பவர்கள் என்று கூறி தேவதூஷணம் செய்கிறார்கள். அதற்கான அநேக சான்றுகள் உள்ளன. தன்னையே கிறிஸ்துவாக முன்னிலைப்படுத்துவது போப் என்று நாம் அறிந்து கொண்டோம். லாட்டினோஸ் என்கிற இந்த கிரேக்க வார்த்தை போப்புக்கு மிக கச்சிதமாக எல்லா வகையிலும் பொருந்துகிறது. 666 என்கிற இந்த இலக்கம் கிரேக்க மொழி வார்த்தையாகிய லாட்டினோஸை குறிப்பிடுகிறது. 666 என்பது அந்தி கிறிஸ்துவனுடைய இலக்கம். கிறிஸ்துவின் ஸ்தானத்தை கொண்டு கிறிஸ்துவுக்கு பதிலாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு இந்த உலகத்தில் உள்ள அநேக ஆத்துமாக்களை வஞ்சித்து நரகத்துக்கு இட்டுச் செல்லும் அந்தி கிறிஸ்து சபையாகிய கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறுங்கள். உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவுக்கே மகிமை. மே காட் பிளஸ் யூ.